முகக்கவசம் கட்டாயம் என்பதான செய்தி. அதாவது லங்காதீப பத்திரிகையில் இது தொடர்பிலான தகவல்களை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். கொரோனா மாஸ்க் பலாசபாவை சௌக்கியாய் கெட்டுமக்க என்பதாக லங்காதீப பத்திரிகை இது தொடர்பான தகவல்களை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறது. எனவே முகக்கவசம் அணிவது தொடர்பில் மத்திய அரசுக்கும் மாகாண அரசுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற கருத்து முரண்பாடு குறித்தான தகவலாகவே இதனை நாங்கள் இவ்வாறு காணலாம். எனவே இது தொடர்பிலான விரிவான தகவல் குறித்து நாம் அவதானத்தை செலுத்தும் போது நாடு முழுவதும் இன்ஃப்ளூயன்சா மற்றும் கோவிட் வைரஸ் திருப்பு பரவலடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சுகாதார சேவை மேம்பாட்டு பணியகத்தால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அலுவலகம் மற்றும் மக்கள் அதிகம் ஒன்று கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிவதை கட்டாயப்படுத்துமாறு அறிவித்து மேல் மாகாண தலைமைச் செயலாளர் அலுவலகத்தின் பிரதி தலைமைச் செயலாளர் PN தம்மிந்த குமாரவால் ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த அரசு நிறுவன பிரதானிகளுக்கே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பு அடங்கிய கடிதம் கடந்த 2ஆம் தேதி ஆளுநர் செயலாளர், அதே நேரத்தில் மேல் மாகாண செயலாளர், மாகாண பொது சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளர், உள்ளூராட்சி விவசாயி கல்வி வீதி சுகாதார அமைச்சு செயலாளர், பயிற்சி நிதி திட்டமிடல் பொறியாளர், பிரதி பிரதான செயலாளர், மாகாண வருமான ஆணையாளர், வர்த்தக பெயர் பதிவாளர் திணைக்களத்தின் ஆணையாளர், உள்ளக கணக்காய்வு பிரிவின் பணிப்பாளர் ஆகியோருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்க அந்த கடிதத்தில் மேலும் நாடு முழுவதும் இன்ஃப்ளூயன்சா மற்றும் கோவிட் வைரஸ் திருப்பு பரவலடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சுகாதார சேவை மேம்பாட்டு பணியகத்தினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக அலுவலக வளாகம் மற்றும் பொதுமக்கள் அதிகம் ஒன்று கூடும் சகல இடங்களிலும் செயலாற்றும் போது முகக்கவசம் அணிந்து செயற்படுமாறு நிறுவனம் மற்றும் நிறுவனங்களில் இயங்கும் ஏனைய சகல நிறுவனங்களின் சகல பணிக்குழாமுக்கு அறிவிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகும் என்றும் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதேவேளை அலுவலக வளாகங்களில் முகக்கவசம் அணியுமாறு பொதுவாக நிறுவனங்களுக்கு அறிவுறுத்த வேண்டிய அவசியமில்லை என்று சுகாதார அமைச்சின் செயலாளர் கூறியிருக்கிறார். எனவே மேல் மாகாணத்தின் பிரதி பிரதம செயலாளர் வெளியிடப்பட்ட 2025 ஜூன் 2ஆம் தேதி இடப்பட்ட கடிதம் மேல் மாகாண சபையின் அனைத்து நிறுவன தலைவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அலுவலக வளாகங்களில் பொதுமக்கள் அதிகமாக இருக்கும் அனைத்து இடங்களிலும் பணிபுரியும் போது முகக்கவசம் அணியுமாறு அனைத்து ஊழியர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதம் தொடர்பாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் சிறப்பு மருத்துவர் அனில் ஜெயசிங்க மேல் மாகாண தலைமைச் செயலாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி சம்பந்தப்பட்ட கடிதத்தில் வெளியிடப்பட்ட அறிவுறுத்தல்களை மறுபரிசீலனை செய்யுமாறும் அலுவலகங்களில் முகமூடிகளை அணியுமாறும் பொதுவாக நிறுவனங்களுக்கு அறிவுறுத்த வேண்டிய அவசியமில்லை என்று சுகாதார அமைச்சின் செயலாளரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. மேலும் மே மாதத்தில் அனுராதபுரத்தில் 6 COVID-19 நோயாளிகளும் ஒரு மரணமும் பதிவாகியுள்ளதாக தொற்றுநோயியல் நிபுணர் வைத்தியர் தேஜனா சோமதிலக்க தெரிவித்துள்ளதும் இங்கே அவதானிக்கத்தக்கது. எனவே முகக்கவசம் அணிவதா இல்லையா என்பது தொடர்பில் எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை குறித்ததான தகவலாக இதனை நாம் இவ்வாறு அவதானிக்கலாம். இதே நேரம் இன்னும் ஒரு தகவலை இதனோடு இணைந்ததாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. சிறுவர்களிடையே அதிகரிக்கும் இன்ஃப்ளூயன்சா பரவல் என்பதான செய்தியினை நாம் இவ்வாறு காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் கடந்த சில நாட்களாக சிறுவர்கள் மத்தியில் டெங்கு, சிக்கன்குனியா மற்றும் இன்ஃப்ளூயன்சா நோய்களில் நிலைமையை அதிகரித்துள்ளதாகவும் இன்ஃப்ளூயன்சா நோய் அறிகுறிகள் இருக்கும் சிறுவர்களுக்கு முகக்கவசம் அணிவிப்பது அவசியம் என்றும் லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தைகள் நல ஆலோசகர் தீபால் பெரேரா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். மருத்துவர் தீபால் பெரேராவினால் இது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நாட்டில் கடந்த சில வாரங்களாக சிறுவர்கள் மத்தியில் டெங்கு, சிக்கன்குனியா மற்றும் இன்ஃப்ளூயன்சா நோய் தாக்கம் அதிகரித்த நிலையில் காணப்படுகிற ஒரு சூழ்நிலையிலேயே அவர் இவ்வாறதொரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். இந்த நிலைமை மேலும் அதிகரிப்பதை குறைத்துக் கொள்வதற்காக சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் என்பதும் அவருடைய கருத்தாக அமைகிறது. குறிப்பாக டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோயாளர்கள் வீட்டில் இருப்பார்களாக இருந்தால் நோயை அடையாளம் கண்டு அந்த நோய் இன்னும் ஒருவருக்கு பரவாமல் இருக்க சில நாட்களுக்கு தனியாக நுழம்பு வலைகளை பயன்படுத்த வேண்டும். இன்ஃப்ளூயன்சா வைரஸ் நோய் அறிகுறிகள் இருந்தால் நோயாளர் கட்டாயம் முகக்கவசம் ஒன்றை அணிய வேண்டியது அவசியமாகும். இன்ஃப்ளூயன்சா தொற்று சிறுவர் ஒருவருக்கு இருக்குமாக இருந்தால் பாடசாலைகள் அல்லது கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்புவதை தவிர்த்து பாராசிட்டமால் பெற்றுக் கொடுத்து அவர்களுக்கு தேவையான ஓய்வை வழங்க வேண்டும். சுவாச நோய் அறிகுறிகள் இருக்குமாக இருந்தால் வீடுகளிலும் முகக்கவசம் அணிந்திருந்தால் ஏனையவர்களுக்கும் பரவதை தவிர்த்துக் கொள்ள முடியும் என்பதாக இந்த கருத்தினை இவ்வாறு தீபால் பெரேரா அவர்கள் லேடி ரிஜ்வே வைத்தியசாலையினுடைய மருத்துவர் இந்த கருத்தினை முன்வைத்து பேசியிருக்கிறார். இதே நேரம் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. நியூ கோவிட் வேரியன்ட் அர்ஜென்ட் ஆன்டிஜன் கிட்ஸ் டு பி இம்போர்ட்டட் என்பதான செய்தியாக இது தரப்படுகிறது. எனவே COVID-19 திருப்புநிலை தொடர்பாக ஏற்பட்டிருக்க அச்ச சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஆன்டிஜன் தொகுதிகளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருவதான செய்தியாகவும் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய இந்த தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம்.